நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜயகாந்த் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலருமான பிரேமலதா விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். விஜயகாந்த் மூத்த மகனும் தேமுதிக இளைஞரணி செயலருமான விஜயபிரபாகர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சமீப காலமாக பிரேமலதா பேசும் கருத்துக்கள் திமுக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றன. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் ஹைகோர்ட் தீர்ப்பை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பிரேமலதா திருப்பரங்குன்றம் மலை மீது முருகனருளால் தீபம் ஏற்றப்படும் என்றார். இதனால் அதிருப்தியடைந்த முஸ்லிம்கள் பிரேமலதாவையும் அவரது கட்சி மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்துள்ளனர். வாய் தவறி பேசிவிட்டதாக பிரேமலதா தரப்பில் கூறப்பட்டாலும் அதை முஸ்லிம் சமூக தலைவர்கள் ஏற்பதாக இல்லை. இந்நிலையில் விருதாச்சலம் தொகுதியில் மசூதிகளில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் பிரச்சாரம் செய்து வருகிறார். அப்போது அவர் கூறியதாவது: முஸ்லிம்களுடன் எனது தந்தை விஜயகாந்த் நெருக்கமாக இருந்தார். அப்பாவின் நெருங்கிய நண்பர்களாக முஸ்லிம்கள்தான் உள்ளனர். எனக்கும் முஸ்லிம்களுடன் சின்ன வயதிலிருந்தே நெருக்கம் அதிகம். எனது இன்னொரு பெயர் சௌகத் அலி. முஸ்லிம்களுடன் உள்ள நட்பு காரணமாக எனக்கு சௌகத் அலி என அப்பா பெயர் வைத்தார். கடந்த 2006 சட்டசபை தேர்தலில் அப்பாவை ஜெயிக்க வைத்த மாதிரி அம்மாவையும் ஜெயிக்க வையுங்கள். ஒரு குடும்பத்தை பார்ப்பது போல இந்த தொகுதியை எனது அம்மா பார்த்து கொள்வார். தொகுதி மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவார் என கூறினார்.